ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம். ஆனால் நம்ம இன்றைக்கி சமையல் பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம பேப்பர் கூழை வச்சு எப்படி வந்துட்டு பேஸ்கெட் பவுல்ஸு சொப்பு ஜாமான் எப்படி செய்யறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பேப்பர் கூழ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக தான் நான் இப்போ வந்து கஞ்சி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி சாதம் வடித்த தண்ணி வந்து கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுட சுட இருக்குது. இப்போ அதில் வந்துட்டு வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுங்க. அது அந்த தண்ணியிலே கொஞ்சம் ஊறும். ஏன் வெந்தயம் போடுறோன்னா அந்த வடித்த தண்ணியோட குழப்பு கொஞ்சம் குழவாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பேப்பர் வந்து ஒட்டும், நமக்கு நல்லா பைண்டிங் ஒட்டும். இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர்ஸ் வந்து பசங்க தூக்கி போடுறாங்கன்னா டஸ்ட்பினில் போடாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கே கூட அழகான ஒர்க்ஸ் பண்ணி வைக்கலாம். சூடாக இருக்கிறதுனால நம்ம கையால் மசிக்கும் போதே கொஞ்சம் மசிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் ஃபினிஷிங் வராது. கொஞ்சம் வந்து தனித்தனியாக கொஞ்சம் பேப்பராக கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து ஒட்டாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ஏதாவது வேஸ்ட் மிக்ஸி ஏதாவது வந்துட்டு ஜார் இருந்துச்சுன்னா, தண்ணி ஊற்றுற மாதிரி ஏதாவது உடஞ்சி போனது இருந்துச்சுன்னா அதில் தண்ணி இல்லாமல் இதை புழிஞ்சி எடுத்து அதில் போட்டு ஒரு 2 திருப்பிக்கிங்க. திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷிங் கிடச்சிடும். நான் அதை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஊற வச்சு வெந்தயம் போட்டு ஊற வச்சது நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை கையாலே வந்து நல்லா மசிச்சுக்குங்க. கையால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மசிச்சுட்டு அப்புறமா எடுத்து இதை தண்ணியை புழிஞ்சிட்டு நம்ம இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். அந்த காலத்தில் உரலில் வந்து அரைச்சி மொழுவாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட அது இல்லை. அதனால் நம்ம வந்து வேஸ்ட் மிக்ஸி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, ஜார் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு ஒரு திருப்பிக்கிட்டாலே உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். பாருங்க, அரைச்சதில் இந்த மாதிரி இருந்தது. நான் அதே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். பேஸ்கெட் மேலே வந்துட்டு டிஷ்யூ மேலே போட்டு இந்த மாதிரி நீங்கள் மேலே ஈக்குவலாக தேய்ச்சி எடுத்துகிட்டு வரணும். தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு, மூடு பள்ளம் இல்லாமல் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காய வைங்க. காலையில் வந்து அந்த நல்லா காயிற விலைக்கு 2 நாளைக்கு காயட்டும். காஞ்ச பிறகு அந்த டிஷ்யூவோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ்கெட் கொஞ்சம் வெளியில் வந்துடும். பாப்பாவுடைய சொப்பு ஜாமானை வச்சு மோல்டு பண்ணியிருக்கேன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூட முறைலாம் வந்து பனை ஓலையில் வந்து பின்னி விற்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேலே மொழுவி இருப்பாங்க. பேப்பரில் போட்டு வெந்தயம் போட்டு ஊற வச்சு மொழுவி இருப்பாங்க. ஏன்னா அதை பூச்சி அரிக்காமல் அந்த ஹோல்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும்ன்றதுனால. அது பழசாகிடுச்சுன்னா கூட வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா வீட்டிலே நம்மளே செஞ்சு மொழிவிப்பாங்க. லைஃப் வரும், இன்னும் கொஞ்ச நாள் வரும். அதனால் புது முறைலாம் வாங்க மாட்டாங்க. அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து பேஸ்கெட் சின்ன பவுல்ஸ் வந்து பாப்பாவுக்காக சொப்பு செஞ்சேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேப்பரில் வந்து சொப்பு செஞ்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா காஞ்சி சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ இதை வந்து ஃபினிஷிங் வந்துட்டு இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக ஆக்கிட்டு கொடுத்தோன்னா பசங்க வந்து பெயிண்ட் அடித்து வச்சுப்பாங்க. பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஃபஸ்ட்டு டே வந்து பேக்லேயோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ பெயிண்ட் அடித்து ஒரு நாள் காய வச்சுட்டு மறுநாள் வந்துட்டு அதே கலரு பேக்கில் கொடுத்த கலரை விட்டு அடுத்த கலர் அடிச்சுக்க வேண்டியதான். ஸோ இப்போ பசங்களுக்கு நான் வந்து சொப்பு செஞ்சு கொடுத்துட்டேன் 1 டேவில். ஸோ அவங்க வந்துட்டு கலர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கான். வெறும் குக்கிங் மட்டும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, எங்கள் கூட விளாட மாட்டேறீங்கன்னுட்டு. ஸோ அவங்களுக்காக வேண்டி 1 டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது என் சின்ன பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் சொப்பு வர மாட்டேங்குதான். ஸோ அதனால் அவங்க வீட்டில் சொப்பு செஞ்சு கொடுக்க சொல்லி அவங்க பெயிண்டிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கலரை அவங்க பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் வந்து குவாரண்டைன்ஸ் டேஸில் வீட்டில் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், சிரிக்கிறது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா ஒரே ஹாப்பி. அதர்வைஸ் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. இவங்க பேப்பர் ஒர்க்கில் பண்ண அந்த பேஸ்கெட் இது. ஸோ இதை பண்ணி டிசைன் இருக்கிற திங்ஸை வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்ககிட்ட டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாடலில் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் இவ்வளோ தான் இருந்துச்சு. இல்லைனா வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ வெளியில் எங்கேயும் போகாததுனால இருக்கிறத வச்சு நாங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டோம். சூப்பராக இருக்குது. இது பேக் சைட். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலரிங் பண்ணிக்கங்க. சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நல்லா காஞ்சி நல்லா இதுவாகவே இருக்குது. ஆனால் பேப்பர் ஒர்க்குன்னும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் வச்சுக்கணும். கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது.
ஸோ அப்போ லைஃப் வரும். சூப்பராக இருக்குது. இது வந்து பார்சல் ரேப்பரோடைய இன்சைட் பார்ட் இது. ஸோ அது கொஞ்சம் திக்காக இருக்கும், மொத்தமாக இருக்கும், அமுங்காது மடங்காது, உள்ளே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு வளையல் ஸ்டாண்டாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதில் டிசைனிங் பண்ணியாச்சு. அப்போ இருந்த பேப்பர்ஸை வச்சு 3 கலர்ஸாக கொஞ்சம் இருந்தது, அவ்வளோதான் இருந்ததுன்ட்டு அந்தந்த கலர்ஸில் கொஞ்சம் பண்ணியாச்சு. ஃப்ளவர் பேஸாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கு. ஸோ இன்னும் ஃப்ளவர்ஸ் வாங்கலை. ஸோ ஒர்க்கேடி கடைக்கு போகும்போது தான் வந்துட்டு அதை வாங்கணும். ஸோ பேக் சைடில் வந்து ஃபோல்ட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் ஓப்பனில் வச்சுருப்பேன். ஸோ அது மாதிரி ஸ்டாண்டிங் நிற்க வச்சு ஃப்ளவர்ஸ் வாங்கி ஒரு 2-3 ஃப்ளவர்ஸ் வாங்கி அதில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பேப்பர் கப்பை வச்சு என் சின்ன பொண்ணு வந்து வீட்லேயே வந்து பென் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த தர்மக்கோல் இதை வச்சு அவங்க வந்த ஷேப்பு கட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நல்லாவே இருக்குது டிசைன்ஸு. கீழே ஃபெவிகம் போட்டு க்ளூ போட்டு ஹார்ட் க்ளூ போட்டு அவங்க சிஸ்டர் ஹெல்ப் பண்ணால் ஒட்டிட்டு கலரிங் மட்டும் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டாங்க. இதில் தான் இப்போதைக்கு ஃபோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்மைலி போட்டுக்கிட்டாங்க, 3 டிசைன்ஸ்ன்ற மாதிரி போட்டுக்கிட்டாங்க. நல்லாவே இருந்துச்சு. இது நான் 1KD கடையில் வாங்கினேன். 200 ஃபில்ஸ்னு வாங்கினேன் இங்கே குவைத் ரேட்டுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி ஹோல்ஸாக தான் இருந்துச்சு. அது வந்து பசங்க பென் ஸ்டாண்டுக்காக வாங்கினாங்க. இப்படி கை விட்டு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் கீறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கேயா இப்படி கை விட்டு எடுக்கும்போது ஷார்ப்னர் வச்சுட்டு எடுக்கும்போது இங்கே கிழிக்க போகிறாங்கன்னுட்டு வீட்டில் இருந்த திங்ஸை வச்சு இதுலேயும் ஒரு டிசைன் பண்ணிடலாம், பசங்க கீறிக்காமல் இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ நான் டிசைன் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே கூட ஃபோல்டிங் கொஞ்சம் பரவாயில்ல, வெளியில் கொஞ்சம் அவுட்டரில் அந்த கம்பி கொஞ்சம் வந்து கீறுற மாதிரி இருந்ததுனால தான் நான் டிசைன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இப்படி சிம்பிளாக பண்ணால் நல்லா இருக்கணும். ஒரு இருந்த ஸ்டோன்ஸ் வச்சு கொஞ்சம் டிசைனிங் ஒர்க் சைடில் பண்ணிட்டேன். ஸோ இப்படி டிசைன் பண்ணி விற்கிற திங்ஸ் வந்து 500 ஃபில்ஸ்னு விற்கிதுங்க. ஸோ அதனால் நம்ம வீட்லேயே வச்சுருந்தீங்கன்னா 200 ஃபில்ஸ் இது. ஸோ நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 35 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து காஃபி ஃபில்டர். இது பாருங்கள், உள்ள ஹோல்ஸ் பொடியாக இருக்கும் பாருங்கள். அந்த கிளாஸ் மேலே வந்துட்டு ஃபில்டர் பண்ணுற உள்ள ஸ்டஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்காக வச்சது. அது பார்த்தீங்கன்னா இந்த கம்பி ரொம்பவே வந்து டேமேஜாக இருந்துச்சு. ஸோ தூக்கி போடவும் மனசு வரல. இதில் வச்சு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வரும்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் இதுதான் பண்ணேன். ஆனால் இது வளைஞ்சி கிழிஞ்சி ஒரு மாதிரி சைடாக ஷேப்பாக இருந்தது. அதை கொஞ்சம் டிசைனிங் பண்ணி என் சின்ன பொண்ணுக்கு இதை பண்ண உடனே 2 பேர் போட்டி போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் என் சின்ன பொண்ணு எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் இதை வந்து 100 ஃபில்ஸ் கடையில் இன்னொன்று வாங்கினது. அது அதுக்கு மேலே இருந்துச்சுன்னுட்டு அதை ஒரு டிசைன் பண்ணி பெரியவளுக்கு கொடுத்தாச்சு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் பென் ஸ்டாண்ட் தான். ஸோ இது வந்து கண்டென்ஸ் மில்க் டப்பா இது. ஸோ நம்ம கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடாதீங்க. இந்த வரம்பு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் வேண்டி நீங்கள் உள்ள பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாருங்கள், நான் அந்த திங்ஸ் வச்சு தான் வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவிட்டி திங்ஸில் பேலன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்து 100 ஃபில்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா 100 ஃபில்ஸ்னு விற்கும். அது ஒரு பண்டல்ஸ் வந்து 100 ஃபில்ஸ்னு வைக்கும். கலர் வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்குது, ப்ரௌன் இருக்குது, இது மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் அப்போ ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் வாங்கி வச்சது இருந்த பேலன்ஸை வச்சு சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இந்த ஒயிட் கலர் ஒருத்தவங்களுக்கும் ப்ரௌன் கலர் ஒருத்தவங்களுக்கும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ அவங்கவுங்க சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம அதில் வந்துட்டு பென்சில் அந்த மாதிரி இப்படி போட்டு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பெயிண்ட் அடித்து 2 பக்கமும் கலர் பண்ணி பசங்களுக்காக விளையாட டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து சொப்பு வச்சு விளையாடிக்க வேண்டியதான் பசங்க. ஸோ என் சின்ன பொண்ணுக்கு எப்போ இதை கொடுப்பாங்கன்றந்தாங்க, அம்மா ஷூட் பண்ணிவிட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சேன். ஸோ சூப்பராக இருக்குது. பேப்பர் ஒர்க்கில் பண்ண இதில் நம்மளே வந்துட்டு ஏதாவது திங்ஸ் கொட்டி வச்சு சமைக்கலாம் போல் இருக்குது. நமக்கே விளாடணும் போல் ஆசையாக இருக்குது. இந்த பேன்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு வீட்டில் இப்போ இருக்கிற டைமில் பசங்களோட இருக்கும்போது அவங்களோடையும் கொஞ்சம் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுங்கள். ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. எங்கள் பசங்க ரொம்ப லைக் பண்ணாங்க, ஜாலியாக இருந்தாங்க 2 days. ஸோ
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you in next video. Bye.